இரைச்சலை ஆயுத வாசல் இந்த மறுபடியும் ஒரு பெருவெல்ல இரைச்சலை சத்தத்தை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஜெபிக்க ஜெபிக்க தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி கருத்தை உயர்த்தி எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் விட்டு கொடுக்கிறேன் பாருங்க. நான் பிடிச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? என்னையே நான் பிடித்து வைத்து என்ன பிரயோஜனம்? எதை சம்பாதித்தேன்? கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஓ ஜீசஸ். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே. அப்படியே அபிஷேகத்தில் உட்காரலாமா? அப்படியே அபிஷேகத்தில் உட்காரலாம். இன்றைக்கு தலைப்பு ரட்சிப்பு, விடுதலை, அபிஷேகம். ஆமென். காலை கூட்டத்தில் அநேகர் விடுவிக்கப்பட்டார்கள். அநேகர் ரட்சிப்பை உணர்ந்து கொண்டார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் கடந்து வந்திருக்கிறேன். ஓ தேவனுக்கே மகிமை உண்டாகும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? தேவனை துதியில பார்த்தீங்களா? துதிக்கும் போது அவர் இடைப்பட்டார் அவங்களோடு கூட. எத்தனை பேர் கூட இடைப்பட்டார்? கரங்களை உயர்த்தி தலைக்கு மேல ஒரு கரவசத்தை கொடுக்கலாமா? தலைக்கு மேல நீங்க என்ன நாட்டுறீங்களோ அதே தான் போய் என்ன பண்ண போறீங்க? இங்க எப்படி கை தட்டுறீங்களோ உட்காந்து அங்கதான் அதே தான் செய்ய போறீங்க. தலைக்கு மேல கை தட்டிக்கிட்டே இருக்க போறீங்க. ஓயாமல் அவரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஆமென். அப்படிதானே? நமக்கு வேலை என்ன? வேலை பார்க்கறதுலாம் தேவையில்லைங்க. அங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டாம். நைட்டு கண்ணு முழிச்சு வேலை பார்க்க வேண்டாம். இங்க நீங்க ஆண்டவரை துதிக்க 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 அங்கேயே போய் துதிக்க போறீங்க. அவர் சமூகத்துல துதிக்க போறீங்க. இளைப்பாற போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறீங்க? இந்த வீடு ஜெப வீடாக இருக்கு. சத்தம் பத்தலையே. சத்தம் பத்தல. சரி, ஒரு போட்டி பண்ணிருக்குமா? ஆண்கள் சத்தமா அல்லேலூயா 3 முறை சொல்றாங்களா? பெண்கள் இந்த வரிசையில் இருக்கிறவங்க அல்லேலூயா 3 முறை. யாரு ஜெயிக்கிறாங்க பாப்போமா? முதல் யாரு? ஆண்கள் வரிசையில் பாப்போமா? 3 முறை சொல்லணும். சொல்லலாமா? ரெடி? ஆர் யூ ரெடி? ஓ எஸ். சவுண்டே சவுண்டே வரலீங்க. சரி, 1 2 3. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மானத்தை வாங்கிட்டீங்க பிரதர்ஸ்.
சகோதரி செய்ப்போமா? 1 2 3. ஹalleluya ஹalleluya. 10,000 இன்கிரிமெண்ட் போனஸ் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போறார். போங்க. ஹalleluya ஹalleluya. நாளைக்கு உங்க வீட்டு வாசல்ல பென்ஸ் கார் வந்து நிக்கும். போங்க. ஹalleluya. ஓ ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya. ஆமென். glory to God. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய ராஜா கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இருதயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தபடினாலும் ராஜ்யத்தின் வல்லமை கொடுத்தவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துதியும் கனத்தையும் செலுத்துகிறேன். நீங்களும் நாம் எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? தேவனை ஆராதிக்க. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க தேவனை ஆராதிக்க முடிய வந்திருக்கிறேன்? ஹalleluya ஆமென். கரங்களை உயர்த்தி உயர்த்தி ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya ஆமென் ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென் hallelujah. Let us all turn to the chapter 1 Corinthians chapter 1 and verse 8. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. hallelujah hallelujah. For the message of the cross is foolishness to those who absurd and illogical because they are spiritually dead. என்ன பாஸ் சொல்றீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறார்கள். spiritually dead. ஆமா. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. For those who are saved by God's grace, and it is the manifestation of the power of God. Amen. It is a manifestation of the power of God. அது உயர் ரகமான தேவனுடைய ஞானமாய் இருக்கிறது. அது உயர் ரகமான தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. ஆமென். என்னுடைய டாக்டர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உயிர்த்தெழுதலை பத்தி நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரியுதா? ஆமென். உயிர்த்தெழுதல் வல்லமை உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென் ஹalleluya. காதுள்ளவர்கள் ஹalleluya ஆமென் ஹalleluya. உங்க ஊர்ல எத்தனை பேர் சிலுவையை பார்த்திருக்கீங்க? ஆமென். நிறைய பேர் கார்கள்ல வச்சிருக்காங்க, வீடுல வச்சிருக்காங்க, ஆலயத்தின் மேல வச்சிருக்காங்க, உள்ள வச்சிருக்காங்க, கைகளில் போட்டிருக்கிறாங்க, கழுத்துல தாலியில வச்சிருக்காங்க, கோல்டு, சில்வர், பிரான்ஸ், தகரம் எல்லாத்துலயும் வச்சிருக்காங்க. அது போட்டிருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் சிலுவையில யார் மரித்தார் என்பதை நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க ஞானவான். எதற்காக அவர் சிலுவையில மரித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தான் வலிமையானவர்கள் உலகத்திலே. நீங்க தான் புத்திசாலி உலகத்திலே. நான் சொல்ல சொல்ல கர்த்தர் வெளிப்பாடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய வெளிப்பாடு என்று நீங்க அறிந்தீர்கள் என்றால் கரங்களை தட்டி தேவனை கம்பீரமாக ஆர்ப்பரிங்க. நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்க வரல, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்க வரல, சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் சுவிசேஷம் அளிக்கப்படணும். ஆனா எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. நீங்க கொஞ்சம் சிலர். ஆமென்.